வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்வீட் பச்சடி, தக்காளி ஸ்வீட் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து பாய் வீட்டில், கல்யாண வீட்டில் இந்த பச்சடி இல்லாமல் இருக்கவே இருக்காது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அந்த பச்சடியை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தக்காளி ஸ்வீட் பச்சடி செய்யறதுக்கு இப்போ நான் 5 தக்காளி எடுத்துருக்கேங்க. இந்த தக்காளியை நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ தண்ணியில் போட்டு தக்காளியை வேக வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு வேக விட்டுலாங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க. பாருங்கள், நல்லா தோலெல்லாம் நல்லா உறிஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொரு தக்காளியாக எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு இப்போ பிளேட்டில் தக்காளியெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இதில் ரொம்ப சூடாக இருக்குது. இது ஆறட்டும். ஆறணுன்னா நான் தோலை உரிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ தக்காளியோட தோலை எடுத்துடலாங்க. அவ்வளோ அழகாக வறுத்துறங்க. அப்படியே உரிச்சிட வேண்டியதான். இப்போ தோல்லாம் நல்லா உரித்து எடுத்தாச்சுங்க. இதை வந்து இந்த மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் தக்காளியை. இப்போ நல்லா மசிச்சிக்கலாம். இது வந்து மிக்சியில் போட்டு கூட அடிக்கலாம். நான் மிக்சியில் போட்டால் ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும். இது 1-2 தக்காளி அப்படியே தெரியணும். அதுக்காக தான் நான் வந்து இதை வச்சு மசிக்கிறேன். இப்போ நல்லா மசிச்சாச்சுங்க. இவ்வளோதான். இப்போ இதை நம்ம கடாயில் போட்டு பச்சடியாக பண்ணிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முந்திரியை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி செவந்துடுச்சு. இது கூட சேர்த்தாப்புல திராட்சை போட்டுடலாம். இது ரெண்டையும் நல்லா செவந்துடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த நெய்யில் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த தக்காளி இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் இது நல்லா சுண்டி வரட்டும். இப்போ இது நல்லா சுண்டி வருது. இதில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 5 தக்காளி போட்டோம். 5 தக்காளிக்கு 1/2 கப்பு சர்க்கரை. ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னைக்கெலாம் சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் நீர்த்து தான் போகும். கொதிக்க கொதிக்க அது கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபிங்க. பாய் வீட்டில் எல்லா கல்யாண வீட்லேயும் இந்த பச்சடி இருக்கும். ஸ்வீட் பச்சடிக்கு இந்த பச்சடி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சடி. கூட நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் வச்சுருக்கேன். அதில் பேரிச்சம்பழம். இப்போ பச்சடி நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை போட்டு நல்லா ஒரு முறை கலரிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி ஸ்வீட் பச்சடி ரெடி. தக்காளி ஸ்வீட் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.